இந்த மாதிரி உங்கள் நேமை வந்து இதே மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். பிங் இமேஜ் கிரியேட்டர்னு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் கிரியேட்டர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் டிசைனர்னு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஒரு வெப்சைட் ஆட்ட வரும். இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே என் பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்கள் பேரை போட்டுக்கோங்க. எல்லாம் கொடுத்ததுக்கு கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் பேரை. ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, டவுன்லோடுன்னு கேட்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோனா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் நான் அடுத்து அதை பற்றி வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.